நிச்சயமா நான் உன்னை போக அனுமதிக்க மாட்டேம்மா, போக அனுமதிக்க மாட்டேன். இல்ல மாமா, காரணத்தை கேட்காதீங்க, நான் போய்தான் தீரணும். அனி, நிச்சயமா நீ போய்தான் தீரணுமா? ஆமா. அம்மா, ரொம்ப நன்றி. என் காரியம் இவ்வளவு சுலமா நடக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. வரேன் மாமா, வரேன். இல்லை, இந்த வீட்டுக்கு நீ அவனுக்காக வரல, எனக்காக வந்த, என்னை காப்பாற்றுறதுக்காக வந்த. உன்னை போக வேண்டாம் நான் சொல்லலம்மா, தாராளமா போ. நான் கொஞ்ச நாள் பொறுத்து போனேன். என்ன தெரியுமா, இந்த ஜடம் கீழே விழுந்துரும். அதையும் பார்த்துட்டு நெய்விளக்கு காமிச்சிட்டு நெருப்பு வச்சுட்டு பாவையை எட்டையும் பக்குவமா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ தாராளமா போம்மா, தாராளமா போ. இந்த வீட்டுக்கு நான் வரும்போது வக்கீலா வந்தேன், திரும்பி போகும்போது நீதிபதியா போறேன். அதுக்கு முன்னாலே என் தீர்ப்பை கேளு. இந்த நிமிஷத்துல இருந்து இவ உன் மருமகள், உன் மகன், என் மகன். சரி, நீ என் மருமகள் இல்லம்மா, மகனம்மா. பிறந்த நாள் அதை ஓஹோன்னு ஜாம் ஜாம்னு கொண்டாட வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. என்ன தோட்டாத்திரி, எனக்கு பிறந்த நாள் விழா ரொம்ப அவசியமா? என்ன நம்ம வீட்டுல குதூகலம் தாண்டம் ஆடுது பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் இப்படி விழா கொண்டாடணும்னு துடிக்கிறீங்க? டாக்டர் கல்யாணி, என் நிலையில நீ இருந்தா நீ விழா கொண்டாடுவியா? இந்த மாதிரி அவசரமான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. யார் வந்திருக்கா பத்திர? மாட்டு பொண்ணு வந்திருக்கா. அவ இந்த ஆத்துல காலடி எடுத்து வச்ச உன் ஆயுசு கெட்டி ஆச்சு, கான்கிரீட் மாதிரி. பால் கொடுத்து என்னமா பிரயோஜனம்? தூங்கி 10 நாள் ஆச்சம்மா. 10 நாளா நீ தூங்குறீங்க? என்னோட ஏன் சொல்லல? நான் எனக்காக இருக்கேன். தாலாட்டு போறவா? சும்மா இருடா அபிஷ்டு. வரேன். உள்ளேந்து தொட்டில இருக்கிறேடா. முதல்ல ஒன்ன தூங்க பண்ணிட்டு அப்புறம் தான் நான் அவருக்கு வைத்தியம் பார்க்கணும். வேற என்ன இரண்டா? இது வருதுமா குழந்தை, இது என்ன தெரியுமா? இப்படி தூக்க மாத்திரை. மாமனாருக்கு தூக்கம் வரலைன்னா 1 மாத்திரை கொடு. ஆமா, 1 தான் கொடுக்கணும். அளவுக்கு அதிகமா கொடுத்தா ஆபத்தா போயிடும். அப்புறம் மாமனார 4 பேர் தூக்க வேண்டாம், 4 மாத்திரையே தூக்கிடும். குழந்தை, குடுக்கிற 1 மாத்திரையும் இன்னைக்கு கொடுத்துறாத. காத்தால அவர் சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஏன் தெரியுமோ? எனக்கு தெரியாத, நாளைக்கு அவருக்கு 60வது பிறந்த நாள். கையும் உடனே காலம் உடனே இவ்வளவு பெரிய பொறுப்பை எந்த நேரத்துக்கு போட்டாங்களே. எங்க போயிட்டாங்க? என்ன கல்லு? கல்லுன்னு சொன்னா கல்லால் அடிச்சுடுவேன். இத பாருங்க, இன்னைக்கு மொழியார் பர்த்டே, இதுக்கெல்லாம் போச்சுக்கூடாது. அதெல்லாம் கரெக்டும். இப்ப எங்க போயிருந்தேன்? ஒண்ணும் இல்ல, வரவாளுக்கெல்லாம் குடிக்கிறதுக்காக பாட்டில் ஏற்பாடு பண்ண போயிருந்தேன். என்னடா? ஃபேண்டா பாட்டில். அதானே பார்த்தேன். ஏண்டா இந்த உழக்கங்க? அதானே, கூட்டத்துல யாரா மீச்சிட போறா. எங்கடி போனேன்? எங்கடி போனேன்? எங்க போனேன்? சமையல் அறையில போயிருந்தேன். என்ன சங்கா, கேவமா இருக்கியா? நீ பல்டாக்டர் பல்ராம பொண்ணு தானே? நீ கூட பல்ல பிடிக்கிருக்க. எங்க அப்பா மாட்டாஸ்திரி டாக்டர். எரும மாடு சாப்பாடு அந்த பக்கம் போடுறாங்க, அங்க போய் சாப்பிடும். இன்னைக்கு பர்த்டே ஆச்சே, யாராவது பாடணுமே, என்ன ஏற்பாடு பண்ணு? நீ அப்படி கேட்டேன், எனக்கு நல்லா தெரியும். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஐயோ, நீங்களே போட போறீங்களா? வேண்டாம் டாக்டர், வேண்டாம். இத பாருங்க, நீங்க டாக்டர் சொல்லதான் ஏகப்பட்ட ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறேன். இதுலயும் வேண்டாம். எனக்கு தெரியவே, நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன். யாரு போட போறா? எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டா சினிமா மியூசிக் டைரக்டர். சினிமா மியூசிக் டைரக்டர்? சொல்ல மாட்டேன். கல்லு சொல்லு. சங்கர் கணேஷ். சங்கர் கணேஷா? அவளா நம்ம வீட்டுக்கு வர போறா? நான் தண்ணி நானே. இதோ அவங்களே வந்துட்டாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஹலோ மிஸ்டர் சங்கர், ஹவு டு யூ? ஹலோ மிஸ்டர் கணேஷ், ஹவு டு யூ? நான் சங்கர் இல்ல, நான் கணேஷ் இல்ல. அவன் சங்கர், இவன் கணேஷ். அப்படியா? வணக்கம். இத பாருங்க, உங்க பாட்டை கேட்கறதுக்காக நான் துடிச்சிட்டு இருக்கேன். அவன் பாட போறதில்லடா, அவன் மியூசிக் வாசிக்க போறா. மாட்டு பொண்ணு பாட போறா. எப்படி? வெரி குட். மாட்டு பொண்ணு வந்த உடனே முதல்ல யார் உயிர் போச்சுட்டார், அதனால அந்த பொண்ணு பாடுறதா உத்தம். இத பாருங்க மிஸ்டர் சங்கர் கணேஷ், நான் உங்களுடைய பிரமோத ரசிகன். இத்தோடு போட்டோ கொடுத்தேன், நான் அவரை பூஜையில வச்சு கும்பிடுவே தெரியும். சங்கர் கணேஷ் அனார்காலே, என்கிட்ட தப்பிக்க முடியுமா? பிரபல மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கா. நல்ல ஜம்முன்னு ஜபர்தஸ்தோட பாடணும். அப்பதான் பின்னணி சான்ஸ் கிடைச்சு பின்னணிக்கு வந்துருவேன். அல்ப என்னண்டவா, அவ எனக்கு அது பின்னணி பாடணும். இந்த ஆட்டு மாட்டு பெண் முதலியார் பிறந்த நாள்னா பாட்டு பாட போறேன். என்னடி பாட போறேன்? நானா? என்னால பாட முடியாது.
நீ வேற பயமுறுத்துற. டேய், உன்னை நம்பி எல்லார்கிட்டையும் கமிட் பண்ணி விட்டேன். நோன்னு என்ன உமேட் பண்ணிடுவா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், மனசால கும்பிடுறேன். அண்ணி பாடுங்க அண்ணி. மாமனார் பத்தி தானே ஒரே ஒரு பாட்டு ப்ளீஸ். சரி. ஆறாயிடுத்து. எங்கடா அந்த முதலியா ஜோடிச்சுன்னு இருக்காரு. அலங்காரம் பண்ணிட்டு இருக்காருன்னு. 60 வயசுல என்ன அலங்காரம் வேண்டியிருக்கு? முதலே வந்துட்டார். அவள் கரையில் தவழும் கங்கை
நீங்க ஏன் இந்த நேரத்துல? ஒண்ணு இல்ல, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, இனிமே பார்க்க முடியாதுன்னு தோணுச்சு, அதனால வந்தேன்.